ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். RX100 அப்படிங்கிற இந்த ஒரு லெஜெண்டரி விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா சொல்லியாச்சு Yamaha. இந்த RX100ல என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், RX100 அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். RX100 ஏன் இவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் ஸ்பீடு பெஸ்ட்டாக இருக்கும், அந்த பைக்கோட லைட் வெயிட்டான பாடி ஒர்க்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், டாப் ஸ்பீட் பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த 2023ல Yamaha RX100ல 2 நியூ வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம், அண்ட் எத்தனை வேரியன்ட்ஸ் வரப்போகுது, எப்போ இந்த RX100 இந்தியாவில் ரீலான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்த கொஞ்சம் ஷார்ட்டாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு RX100 அப்படின்னு சொன்ன உடனே எந்த விஷயம் மைண்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. RX100 பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Yamaha பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1985லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னா அது RX100 அப்படின்னு சொல்லலாம். அந்த பைக் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆக்சலரேஷன் ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த பைக்கோட லைட் வெயிட்டான பாடி ஒர்க்ஸ்னால பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் கிடைச்சது. அண்ட் அந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 2023ல RX100 திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா இருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 2 நியூ வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் அண்ட் அலாய் வீல்ஸ் வேரியண்ட்னு சொல்லி 2 நியூ வேரியண்ட் வரப்போகுது. அதில் ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 98,000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அலாய் வீல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,10,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ், அலாய் வீல் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்போக் வீல்ஸில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் ப்ளஸ் ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் அலாய் வீல் வேரியன்ட் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RX100 பொறுத்த வரைக்கும் FZX150 இருக்கு இல்லையா, நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர், அந்த பைக்குக்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அஃபோர்டபுள் ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான பைக் அண்ட் கான்ஃபிகரேஷனும் கம்மியாக இருக்குங்கிறதுனால FZX150க்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜினை எதிர்பார்க்கலாம். இந்த இன்ஜினோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய பைக்ஸில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸே தாறுமாறாக இருக்குது. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இஸ் இனஃப்ங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ஷாக் அப்சர்வரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வின் ஷாக் அப்சர்வர் ரியரில் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அலாய் வீல் வேரியண்ட்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஸ்போக் வீல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ரைஸ் கட்டிங்காக இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் கண்டிப்பாக பழைய டிசைன் மாதிரி இருக்கும், விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் லுக்கை கொண்டு வரும். அண்ட் இதோட ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 120 கிலோகிராம் வெயிட் தான் இருக்குங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே பெஸ்ட்டான வெயிட் தான், ஒரு நல்ல வெயிட்லெஸ்ஸான ஒரு RX100. அண்ட் 50 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். பிகாஸ் இது 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு, அதுவும் இல்லாமல் 98cc அப்படிங்கிறதுனாலையும் நல்ல மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் கிடைக்கும் ரைடருக்கு. நல்ல இன்ஜினும் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பீடு, ஒரு 60, 70 அந்த ரேஞ்சில் பெஸ்ட்டான ஸ்பீடும் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன மிகப்பெரிய கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RX100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட சவுண்ட் அண்ட் அந்த பைக்கோட ஆக்சிலரேஷன் ஸ்பீடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நிறைய எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சவுண்ட் அப்படிங்கிற விஷயம், பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது பைக்ஸில். ஸோ அதனால் அந்த நார்ம்ஸ் படி தான், BS6ஓட பேஸ் 2 நார்ம்ஸ் படி தான் RX100 லான்ச் பண்ண போகிறாங்க.
ஸோ பெஸ்ட்டான ஒரு விஷயங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி, ரைடிங் இருக்குன்னா மிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த RX100ல கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெட் கலர் ஒன்று இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளாக், அதுக்கப்புறம் ரேசிங் ப்ளூ கலரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் RX100 ஏன் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் கூட அவங்களுடைய 220F அப்படிங்கிற பல்சர் பைக் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சர்வே எடுக்கிறாங்க. ஸோ அதில் எவ்வளோ பேர் வந்து அந்த பைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சர்வே பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ணுறதுக்காக முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் பிராண்ட் நியூ RX100 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு RX100 பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.